லாஸ்ட் பார்ட்ல விராஜ் பணத்தை எடுக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். உடனே இந்த விஷயத்த தங்கச்சிக்காரி ஃபோன் பண்ணி ஹீரோட்ட சொல்றா. எங்க இருக்கீங்கன்னா உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க, விராஜ் வந்து பணத்தை திருட பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா திருட்டு பையில போலீஸ்ல பிடிச்சி கொடுக்காம உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அதுலயும் அழகா பூ சுத்திக்கிட்டே இருக்கான். அது ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த வீட்டோட செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் நான் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணேன். பார்த்தா டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன நீங்க இப்படி வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வச்சுருக்கீங்க, நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்னும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலைப்பா நீ செக் பண்ணி பார்த்தா, அதனால தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு. இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, நம்மளோட வீட்டில் வந்து செக்யூரிட்டி சிஸ்டத்தை அப்டேட் பண்ணுற வரைக்கும் இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, நீயே வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு 15 கோடி ரூபாய் முழுசாக கொடுக்குறாங்க. அவனுக்கு தேவைப்பட்டது என்னமோ 10 கோடி தான். ஆனால் இந்த அம்மா 15 கோடியை தூக்கி கொடுக்கவும் அவனும் அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கி வச்சுக்கிறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே நிற்க வேணா, வா போகலாம், நம்மளோட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அப்பப்போ தான் அந்த கிறிஷ் வந்து வெளியே தான் விளையாடிட்டு இருந்திருப்பான் போல. ஹீரோயினியை பார்த்துடுறான். அவன்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சதும் அவனும் சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே தலாடிட்டு இருக்கான். சரி ஓகே நீ இங்கேயே இரு, நான் போய் இவனை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் உள்ளே போயிட்டு இருக்கான், இவளை ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு. இந்த விராஜும் ரவுடி பயலுக்கு ஃபோன் பண்ணி 10 கோடி ரூபா பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், நான் எங்கே கொண்டு வந்து கொடுக்க, நீ ஜான்வி என்கிட்ட எப்போ கொடுப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டு தான் அந்த ரவுடி பயலுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது இது, 10 கோடி ரூபாயை அசால்ட்டாக அவன் ரெடி பண்ணிட்டானா, அப்போ அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு, நீ அந்த பணத்தை அப்படியே வச்சுக்க, எப்போ வரணும்னு நான் சொல்கிறேன், அப்போ மட்டும் நீ வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் தானே பணத்தை கேட்டான், இப்போ பணம் ரெடியாக இருக்கும் போது அவன் என்னடானா அப்புறமா வர சொல்கிறான், என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ராகும் இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக அந்த ரவுடி பையலும் கால் பண்ணுறான். அவன் வந்து இந்த மாதிரி விராஜ் வந்து பணத்தை ரெடி பண்ணிட்டானா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன சொல்கிற நீ, சியா ஓங்கிட்ட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னமோ தெரியாத மாதிரியே பேசி நடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா பின்னாடி அவன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால ஏன்னா பின்னாடி அவன் நிற்கிறான், அதை அவன் பார்த்துட்டான். ஸோ அவன் நம்பணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீ, சியாவை நீ தான் கடத்தி வச்சிருக்கியா, அவளை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் எனது 10 கோடி ரூபா பணம் வேணுமா அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அந்த ரவுடி பையலுக்கு ஒன்றும் புரியல, இவன் பைத்தியமா இல்லை நம்மளை பைத்தியமாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். சரி ஓகே நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் விராஜும் தெரியாத மாதிரி கேட்குறான், என்னாச்சு யார் கால் பண்ணான்னு கேட்டால் அந்த ரவுடி பைய தான் கால் பண்ணான், நான் தான் சொன்னேன்ல அந்த ரவுடி பைய தான் சியா வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான், அவன் வந்து சியாவை விடணும் அப்படின்னா 10 கோடி ரூபா பணம் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியாங்கிற மாதிரி இவனும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ராகவும் அவன் வச்சிருக்க பண மூட்டையை பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்குறான். இதில் பணம் இருக்குது, இந்த பணத்தை ஆண்டி தான் டெபாசிட் பண்ண சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் ஒரு 15 கோடி ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நல்லதுதான், இந்த 15 கோடி ரூபாயில் 10 கோடி ரூபாயை அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து சியாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இல்லை இப்போ நீ போக வேணாம், காலையில் 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறான். சரி ஓகே அது வரைக்கும் இந்த பணம் என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பண பேக்கை எடுத்துகிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது, ஒரே நேரத்தில் அந்த பையன் 2 பேர்கிட்டயுமே பணம் கேட்குறானே, ஒருவேளை அந்த பையன் நம்மளை வச்சு எதுவும் கேம் ஆடுறானா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறான். எதுவாக இருந்தா அண்ணா என்னோட ஜான்வி மட்டும் என்கிட்ட கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த பணம் பேக்கை நேராக வந்து நம்ம ஜான்வி கிட்ட காமிச்சு, இதில் வந்து இப்போ 15 கோடி ரூபா பணம் இருக்குது, அம்மா தான் கொடுத்து விட்டுருக்காங்க, அதுவும் அவனை நம்பி. ஸோ இப்போ அவன் கையில் வந்து இந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா அவன் ஈஸியாக அந்த ரவுடி பையில்கிட்ட போய் கொடுத்துருவான், அதனால தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது, நம்மளோட பிளானெல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் எப்படியும் ஃப்ளாப் ஆகாது, நாளைக்கு வந்து அந்த ரவுடி பையில பார்க்கறதுக்காக அந்த விராஜ் போயிட்டு இருக்கான். அப்போ நான் வந்து இந்த பணம் பேக்கை வந்து அவன்கிட்ட கொடுத்துருவேன், அவன் தான் எடுத்துகிட்டு உள்ளே போவான். நான் வந்து இந்த பேக்கில் வந்து கேமராவும் டிரான்ஸ்மிட்டரும் வச்சுருக்கேன். ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ரவுடி பைய வாயை கலருவான். அப்போ இவன் உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், அது எல்லாமே நம்மளும் பார்ப்போம், அப்புறம் இதுலேயுமே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதை வச்சு அந்த விராஜ் எப்படிப்பட்டவனு எல்லாருக்கு முன்னாடி நிரூபிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, காலங்கத்திலே அந்த ரவுடி பையில போட்டு தள்ளுறதுக்காக இவன் கண்ணெல்லாம் முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ராகுவும் பணம் பேக் எடுத்துகிட்டு வரான். சரிவா 2 பேரும் கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் போயிட்டு அந்த இடத்துக்கும் வந்துட்டானுங்க. அங்கே போனால் இவன் வந்து ராகுவை நிப்பாட்டிட்டு, நீ மட்டும் இங்கே இரு, நான் மட்டும் போய் உள்ளே வந்து அந்த ரவுடி பயல்கிட்ட பேசிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு சியாவை மீட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் ஏற்கனவே அவனுக்கு ஒன்று பிடிக்காது, ஏதாவது கோவத்தில் பண்ணிவிடுவான், அப்புறம் பிரச்சனை இன்னும் பெருசாகிடும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறான். அவனும் உள்ளே போகிறான். அங்கே அந்த ரவுடி பையன் நின்றுக்கிட்டு என்னடா நான் சொன்ன பணத்தை கொண்டு வந்துட்டியான்னு கேட்குறான். இதில் 10 கோடி ரூபா பணம் இருக்குது, நீ ஃபஸ்ட்டு என்னோட சியாவை கொடு, அப்போ தான் நான் அந்த பணத்தை தருவேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ ஃபஸ்ட்டு பணத்தை கொடுத்தா தான் நான் சியாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நான் நம்ப மாட்டேன், சியா எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொன்னதும் இதோ அதுக்கு பின்னாடி தான் இருக்கா, போய் பாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறான். இவனும் அங்கே போய் பார்க்குறான். அங்கே வந்து சியாவுக்கு பதிலாக அந்த போலீஸ்காரனை தான் கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. என்னடா இந்த பையில பிடிச்சி வச்சுக்கிட்டு சியான்னு சொல்கிற, இவனுக்காகவா நான் 10 கோடி ரூபா பணம் எடுத்துகிட்டு வந்தேன், நான் சியாக்காக தான் பணம் எடுத்துகிட்டு வந்தேன், எங்கே அவனு கேட்குறான். அதெல்லாம் அந்த பொண்ணு என்கிட்ட இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு விளாடாத, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னால், நிஜமா தாண்டா நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்கிட்ட அந்த பொண்ணும் இல்லை, நான் அவளை கிட்னாப் பண்ணவும் இல்லை, அவளை நான் பார்க்கவும் இல்லை, உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு ட்ராமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்டால், ஆமாம் நீ மட்டும் என்னை வச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டல, உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த பொம்பளையோட கம்பெனியில் சிஇஓ ஆகிட்ட, அதுவும் எதுக்காக அந்த பொம்பளை ஏமாற்றி அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு எழுதி தரேன்னு சொன்னல, அதை நீ இன்ன வரைக்கும் பண்ணியா, அப்புறம் அந்த பொம்பளையை கொல்றதுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுத்தியே, அதுக்கப்புறம் வந்து நீ காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றின, அதுவும் எதுக்காக அந்த சிஇஓ பதவிக்காக, அந்த பதவி வச்சு இது வரைக்கும் நீ என்னடா கிழிச்ச, அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னதுனால தானே அந்த கிறிஷ் பையில நான் கடத்தினேன், இதனால எனக்கு என்ன கிடச்சிச்சு, அந்த ராகு வந்து என்ன வெளுத்துட்டு போனா, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் கொஞ்சம் உன்னை வெயிட் பண்ணுன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ளே நீ வந்து என் பொண்டாட்டியை கடத்தி வச்சுட்டு நீ என்னையே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா, ஒன்னா நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணை வச்சு மாட்டிகிட்டே இருக்கான். பதிலுக்கு அவனுமே கண்ணை வச்சு மாட்டிகிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் பார்த்தது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ணது விராஜ் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் இப்போ கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ராகு வந்து அந்த ரவுடி பையில தப்பிக்க வைக்கிறதுக்காக வேணும்னே அவனை வந்து துரத்தி பிடிக்கிற மாதிரி ஓடுறான். உடனே அவனும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். பின்னாடியே அவனும் அந்த ரவுடி பையில துரத்திட்டு போகிற மாதிரியே போய் அவனை தப்பிக்க வச்சிடுறான். அதே சமயம் இவனும் இங்கே புலம்பிட்டு இருக்கான். அந்த ராகு மட்டும் குறுக்க வரல அப்படின்னா நான் இந்நேரம் அவனை சுட்டு கொண்டிருப்பேன், எதுக்காக அவன் குறுக்க வந்தான். அப்புறம் அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஜான்வி அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அவள் எங்கே தான் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ தான் இவனுக்கு ஒரு யோசனை வருது. அப்போ ஜான்வி வந்து கண்டிப்பாக மணாலிக்கு தான் போயிருப்பா அவளோட ஃபேமிலியை தேடி, ஏன்னா அவளுக்கு அவளோட ஃபேமிலி தான் உயிர், அதனால அவள் அங்கே தான் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஜான்வியுமே பார்த்துட்டு தான் இருக்கா. ஸோ அதனால் அவள் அந்த ஃபேமிலியை தேடி தான் போயிருப்பா, அங்கே போய் அவங்க கிட்ட கேட்டால் சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ மணாலிக்கு வரேன் ஜான்வி உன்னை தேடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம ஜான்விக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அங்கே போய் நம்மளோட ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமாக ராகு ஓடி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் போலீஸ்காரனை ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சிக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு ராகு, அந்த ரவுடி பையில பிடிச்சிட்டியான்னு கேட்டால் இல்லை அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ என்ன பண்ணுறது, அவனும் ஓடி போயிட்டான், நம்ம சியாவும் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால், நீ ஒன்று பண்ணு, நீ போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சியாவை கண்டுபிடிச்சி தர சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கேஸை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீ போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிற மாதிரி போயிட்டான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் மணாலிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க. அவன் போனதுக்கப்புறம் அந்த குடோனுக்குள்ளே திரும்பவும் ராகு வந்து அந்த சீடியில் தானே அவன் பேசினது எல்லாம் இருக்குது, ஸோ இது ஒன்று மட்டும் போதும், அவன் யாருங்கிறத நிரூபிச்சிடலாம், வா போகலாம் சியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தா அங்கே சியா இல்லை. இவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு இவன் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜான்வி வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா. அவன் வந்து ஃபேமிலியை பற்றி சொன்னான் இல்லையா, ஸோ அந்த கவலையில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு கார் வருது, அவளை வந்து மோதி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்பாற்றிடுறான். என்னாச்சு சியா, நீ எதுக்காக அங்கேருந்து அதுக்குள்ளே கிளம்பி வந்தேன், இங்கே பாரு இந்த டிஸ்கில் வந்து அவனை பற்றின எல்லா உண்மையுமே இருக்குது, இதை போலீஸ் கிட்ட கொடுத்தா போதும், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவள் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே தான் உட்காந்துருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் அவள் எந்த பதிலும் சொல்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அந்த டீ கடையில் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு என்னாச்சு சியா நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதுக்கப்புறம் வந்து அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏன்னு கேட்டால், அந்த மாதிரி என்னோட ஃபேமிலியை தேடி தான் அவன் போயிட்டு இருக்கான் மணாலிக்கு, என் ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது, அவன் என்ன தேடி தான் அங்கே போகிறான், அங்கே போய் அவங்கக்கிட்ட என்னை பற்றி கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும், அதனால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்கள ஏதாவது பண்ணிட போகிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னோட ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. சியா ஒரு நிமிஷம் என்ன பாரு, நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக நீ இவ்வளோ பயந்துட்டு இருக்க, இப்போ என்ன உனக்கு, அவன் மணாலிக்கு போயிடுவான், உன் ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவான்னு தான் நீ பயப்படுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளும் கிளம்பி மணாலிக்கு போவோம் உன்னோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக, அவன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் உன்னோட ஃபேமிலி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவங்கள சேவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ கிளம்பி இவங்க ஒரு காரில் மணாலிக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.